ஹாய், வெல்கம் டு லேப்டாப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லேப்டாப் மதர் போர்டோட ரேம் ரெகுலேட்டர் செக்ஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வோல்டேஜ் இன்புட் செக்ஷன் அண்ட் 3.35 வோல்ட் ரெகுலேட்டரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது அதை விட ரொம்ப முக்கியமான ரேம் ரெகுலேட்டர் செக்ஷன். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நமக்கு ரொம்ப மேஜரான ஒரு வோல்ட்டு தான் இருந்தாலும், நம்மளோட மதர் போர்டில் அடாப்டர் கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த வோல்டேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஆரோட பவராக இருக்கட்டும், அண்ட் உங்களோட 3.3 and 5 வோல்ட்டு காயிலிருந்து வரக்கூடிய பவராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பிஃபோர் பவர் ஆன் ஆல்வேஸ் பவர் அப்படின்ற ஸ்டேட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். பட் இந்த ரேம் ரெகுலேட்டர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த வோல்ட் ஆனது நமக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ அந்த ரெகுலேட்டரை பற்றின வீடியோஸ் நம்ம பார்த்துடலாம். மெயினாக ஒரு ரேம் ரெகுலேட்டரில் என்னெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். இது நம்மளோட ரேம் ஐசி. ஸோ ஒரு ரேம் ஐசியில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற பின் நம்பர் 11 இருக்கிற விடிடி. பின் நம்பர் 11 அப்படின்றது ஒன்லி ஃபார் இந்த ஐசி மட்டும்தான். இது RT8207 அப்படின்ற ஒரு ஐசி. இது RT8207 நம்ம ரிச்டெக் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். இது ஒரு கியோஃபான் ஐசி. அதாவது இந்த ஐசியில் நமக்கு அவுட் சைடில் பார்க்கும்போது எந்த ஒரு பின்ஸுமே தெரியாது. அண்ட் இந்த பின்ஸ் எல்லாமே பாட்டமில் தான் சாலிடாக இருக்கும். இப்போது இந்த VDD அப்படின்றது இந்த ஐசியோட இன்புட் சப்ளை. அதாவது 11வது பின்னுக்கு வர இன்புட் சப்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஆல்வேஸ் பவர். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். 5 வோல்ட் காயிலிருந்து வெளியே வரக்கூடிய பவரானது ஒட்டுமொத்த ரெகுலேட்டருக்கும் இன்புட் சப்ளையை போயிட்டு எல்லா ரெகுலேட்டரையும் ஆன் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த +5 வோல்ட் ஆல்வேஸ் பவர் அப்படின்றது இந்த ரெகுலேட்டருக்கான இன்புட் சப்ளை. இது ஒரு ரெசிஸ்டர் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்புட்டாக உள்ளுக்குள்ளே கொடுக்குறாங்க. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.1 அப்படின்றது 5.1 ஓம் அப்படின்றது தான் இது குறிக்குது. இந்த 1க்கு பக்கத்தில் இன்கேஸ் KRMன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கிலோ அல்லது மெகா ஓம்ஸாக இருக்கும். பட் எப்போவுமே இன்புட் சப்ளை கொடுக்குற இடத்துல உங்களுக்கு மெகா ஓம்லேயோ கிலோ ஓம்லேயோ ரெசிஸ்டர் போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களோட தேவை என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக அந்த காயிலிருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜும் கரண்ட்டையும் டைரெக்டாக நான் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான ஒரு ஓம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் எப்போவுமே எல்லா ஐசிலையுமே இன்புட் சப்ளையாக கொடுக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த VDDP அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு LDO. இந்த LDOவில் எவ்வளோ வோல்ட் வெளியே வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேம் ஆனது நமக்கு DDR4 அப்படின்றதுனால 1.2 வோல்ட் நமக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ இது ஒரு 1.2 வோல்ட் VP அப்படின்றது இதிலிருந்து வரக்கூடிய சப்ளை. சரி, அப்போ அதுதான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பின் நம்பர் 10 LDOவாக நமக்கு வெளியே வரும். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய சப்ளை அண்ட் இங்கே இருக்கிற கிரவுண்டு, இது ரெண்டு மூலமாக தான் நமக்கு இந்த ஐசி ஆக்டிவேட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற VDDP மூலமாக நமக்கு அந்த LDO அப்படின்ற 1.2 வோல்ட் நமக்கு அவுட்புட் வெளியே வரும். அடுத்ததான் இந்த ஐசி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா, அந்த ஐசிக்கு ரொம்ப மேஜரான 2 எனேபிள் சிக்னல் அப்படின்றது வேணும். அந்த 2 எனேபிள் சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின் நம்பர் 7 இருக்கிற S3 அண்ட் பின் நம்பர் 8 இருக்கிற S5 அப்படின்ற இந்த 2 சிக்னல் தான். இந்த 2 சிக்னலில் நமக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. இந்த S5 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எனேபிள் சிக்னல் அண்ட் S3 அப்படின்றது செகண்ட் எனேபிள். எதுக்கு இந்த S5 அண்ட் S3ன்ற மாதிரி 2 எனேபிள் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐசி நம்மளோட மதர் போர்டில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஐசியோட நம்ம லேபிளிங் பார்த்தோம் அப்படின்னா PU200 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்கிமாட்டிக்கில் நம்ம பார்த்தது தான். இதில் PU200 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மதர் போர்டில் தான் கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி நம்ம இங்கே தான் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு தேவையான அந்த ஐசி எப்போவுமே ஒரு மதர் போர்டில் ஐசியை தேடுறதை விட நீங்கள் யாரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற காயில்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் நார்மலாக நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது ப்ராசஸர் அப்படின்னா, ப்ராசஸரை சுற்றி இருக்கிற காயில்ஸ் எப்போவுமே யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPUவோட கோர் காயில், ப்ராசஸருக்கான காயில்ஸ் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட சரௌண்டிங்கில் இருக்கிறது நமக்கு GFXக்கான காயில்ஸ். அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது PCH. அண்ட் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க மொத்தம். இங்கே DIMM1 அண்ட் DIMM2 அப்படின்ற மாதிரி 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு கிளியராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா DDR4 அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த DDR4ல் இந்த ரேமோட வோல்ட்டு தான் நம்ம பார்த்தது ஸ்கிமாட்டிக்கில் இருக்கிற மாதிரி 1.2 வோல்ட் அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ மெயினாக நம்ம இதில் பார்க்குறது எனக்கு இந்த ரேமோட காயில் எங்கே இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ரேமோட காயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ஸ்கிமாட்டிக்கில் ஒரு டைம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலேட்டரோட காயிலுக்கு என்ன நேம் எடுத்திருக்காங்க அப்படின்னா PL200. ஸோ இந்த PL200 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியர்லி ரேமோட ஸ்லாட் பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். போர்டில் வேறு எங்கேயுமே தேட தேவையில்லை. ஸோ இங்கே இருக்கிறது PL100 அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு PL601 சம்திங், இதுவும் கிடையாது. அண்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இது 2 காயிலுமே 3.3 and 5 வோல்ட் காயில்.
இந்த இடத்துல இருக்கிறது நம்மளோட PL200. ஸோ இந்த காயில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேடிட்டுருக்கோம். அப்போது நமக்கு இதுதான் ரேமோட காயில் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த காயிலில் கனெக்டில் இருக்கக்கூடிய 2 மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட்டை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி ரெகுலேட்டரை பொறுத்தவரை பார்த்துருக்கோம். எப்போவுமே நமக்கு இங்கே ஒரு ஐசி இருக்கும். அண்டு மேலே இருக்கிறது அப்பர் மாஸ்ஃபெட் அப்படின்னு கால் பண்ணுவோம், கீழே இருக்கிறது லோயர் மாஸ்ஃபெட் அப்படின்னு கால் பண்ணுவோம். அண்டு இந்த காயில் தான் ஜஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய காம்பனன்ட்ஸ் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் லேயர் மாஸ்ஃபெட் எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்பர் லேயர் மாஸ்ஃபெட்டை நம்ம போர்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்போவுமே அந்தந்த காயிலுக்கு பக்கத்தில் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த வோல்டேஜஸை அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல இருக்கிற என்னோடய காயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பர் லேயர் மாஸ்ஃபெட் நம்மளோட மதர் போர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எங்கேயும் மாஸ்ஃபெட் இல்லை. ஸோ அப்படி நான் ஜூம் இன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இதுவும் மாஸ்ஃபெட் கிடையாது. இது 10 பின் இருக்குது. இந்த சைடு 5, இந்த சைடு 5. ஸோ இது மாஸ்ஃபெட் கிடையாது. இதுவும் ஐசி தான், மாஸ்ஃபெட் கிடையாது. இங்கே எங்கேயுமே மாஸ்ஃபெட் இல்லை. ஸோ நியர்பை எங்கேயுமே இல்லை. அப்போ எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த போர்டோட பேக் சைடில் கொடுத்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், போர்டோட பேக் சைடு போயிடலாம். ஸோ பேக் சைடில் இந்த கார்னர்லேருந்தே நம்ம பார்க்கலாம். எஸ், இங்கே இருக்குது. ஸோ இதுதான் PU200 அப்படின்ற நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ரேம் ஐசி. அண்டு இங்கே இருக்கிற PQ201 அண்ட் 202 இவங்க தான் அந்த அப்பர் லேயர் மாஸ்ஃபெட். ஸோ இதில் நமக்கு ஸ்கீமாட்டிக்கில் கிளியராக இருக்குது. PL201 அப்படின்றது நம்மளோட அப்பர் அண்ட் PL202 அப்படின்றது நம்மளோட லோயர். ஸோ இதை வச்சு நம்ம அப்பர் லோயர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயே இருக்குது நமக்கு PL201 அண்ட் 202. இப்போ நமக்கு இந்த ரெகுலேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சப்ளை வந்ததோட நமக்கு கம்பல்சரி இந்த இடத்துல இருக்கிற இந்த LDO அப்படின்றது வெளியே வரணும். இன்னும் சில ஐசிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRF அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜில் உங்களுக்கு கம்பல்சரி அவங்க மென்ஷன் பண்ண வோல்டேஜ் இருக்கணும். 1.5 ஒரு 2 வோல்ட் அப்படின்ற மாதிரி சம் வோல்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வோல்ட் கம்பல்சரி அங்கே இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த 8th பின்னில் இருக்கிற S5 அப்படின்ற இந்த எனேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 1.2 வோல்ட் VDDQ-எனேபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எனேபிள் ஒன்றுமே கிடையாது. எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட PCH அப்படின்ற பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோல் ஹப்பில் இருந்து தான் வரும். அது என்ன PCH அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஹப்பு தான் பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா PCH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த PCHோட கண்ட்ரோலில் தான் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ரேம் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இதோட கண்ட்ரோல் தான் நம்மளோட கிராஃபிக்ஸ். உங்களோட கிராஃபிக்ஸும் இந்த PCHோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுவும் என்ன தான் ஒரு தனி சிப்செட்டாக இருந்தாலும் இவங்களோட கண்ட்ரோலரையும் யார் எடுத்துப்பாங்கன்னா இந்த PCH எடுத்துப்பாங்க. அண்டு டிஸ்பிளேக்கான கண்ட்ரோலரையும் உங்களோட PCH எடுத்துக்கும். அதே மாதிரி தான் HDMI and VGA போர்ட். ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக்காக ஃபுல்லாக வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பிளாக் மாதிரி பிரிச்சுட்டு VGA இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அப்படியே HDMI, அதே மாதிரி இன்னொரு பிளாக் எடுத்து நமக்கு டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்லேயும் அதே மாதிரி இங்கே ரேம் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையுமே பிரிச்சுருவாங்க ஒட்டு மொத்தமாக. ஸோ இதுதான் அதுக்கான செக்ஷன்ஸ். ஸோ அடுத்ததாக மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன தான் இந்த PCH வந்து எனக்கு இது கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த சிக்னல்ஸ் வந்து எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக PCHலேருந்து தான் வருது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1.2 வோல்ட் VDDQ-எனேபிள். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிட்டேன். இதை என்ட்ரு பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது. ஸோ அகெயின் நான் என்டர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது எனக்கு லோட் ஆகிட்டு வேறு எங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட்டாக வெளியே வர மாதிரி காட்டுது. இனி இந்த இதிலேருந்து நமக்கு அவுட்புட்டாக வெளியே வருதுன்னா அது என்ன நேமில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIO-SLP-S4# அப்படின்ற நேம்லேருந்து வெளியே வருது இல்லையா. ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இதுதான், SIO-SLP-S4#. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணும்போது நமக்கு என்டர் பண்ண அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல ஹைலைட் ஆகும். திரும்ப நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது லோட் ஆகிட்டு எங்கேருந்து வருது அப்படின்றத காட்டும். ஸோ இதே சிக்னல் தான் எனக்கு இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஐசிக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக இங்கே இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SKOனா ஸ்கைலேக், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே கொடுத்துருப்பாங்க PCH வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா BGAவாக இருக்குது. பால் கிரிட் அரே 837 அப்படின்றது இந்த BGA சிப் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்கீமேட்டிக்கில். அதில் இங்கே இந்த இடத்துல இருக்கிற இந்த சிப்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பால்ஸ். ஸோ உள்ளே ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டென்சில்ஸ் பால்ஸாக இருக்கும். அந்த பால்ஸு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 837 பால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி.
ஸோ இந்த இடத்துல எனக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் நான் ஜூமில் எடுக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து வருது SAO-SLP-S4#. ஸோ இதுதான் அந்த சிக்னல். ஸோ எப்போவுமே உங்களோட ரேம் கண்ட்ரோலருக்கான அந்த சிக்னல் வந்து உங்களோட பிசிஹெச்லேருந்து போகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஹெச் டைரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு சிக்னல் அனுப்பி அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சசி ஹேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் மூலமாகவும் உங்களுக்கு அது கண்ட்ரோல் பண்ணும். பட் IO கண்ட்ரோலர் டைரெக்டாக பண்ணாது, பிசிஹெச்சோட பெர்மிஷனோட தான் பண்ணும். அந்த விஷயங்கள் தான் இங்கே நடக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா நம்மளோட ரேம் ஐசிக்கு போயிடலாம். PU200 அப்படின்றது நம்மளோட ரேம் ஐசி. ஸோ இங்கே பார்த்த மாதிரி நமக்கு S5 அப்படின்ற இந்த 8th பின்னில் உங்களுக்கு சிக்னல் வரலாம். நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கம்பல்சரி உங்களோட பிசிஹெச்லேருந்து அவுட்புட் வெளியே வருதா. அந்த பிசிஹெச்லேருந்து அந்த அவுட்புட் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சினாரியோ இருக்குது. கம்பல்சரி அது ஃப்ரீயாக வராது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு பிசிஹெச்க்கு என்னென்ன நீட் இருக்கணும், அது ஒரு அவுட்புட்டை வெளியே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கான சப்ளை இருக்கணும். அந்த சப்ளை 3.3 காயில் பவர் அண்ட் அதுக்கான ரீசெட் இருக்கணும். அந்த ரீசெட் பார்த்தீங்க அப்படின்னா RSM RST அப்படின்ற ரீசெட் அது எங்கேருந்து அவுட்புட்டாக வெளியே போகும் அப்படின்னா உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து. அட் த சேம் டைம் உங்களுக்கு இங்கே வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிஹெச்சுக்கு தேவையான கிளாக் இருக்கணும். கிளாக் அப்படின்றது கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் மூலமாக வெளியே வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி. அது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக்காக அந்த பிசிஹெச்க்கு உள்ளுக்குள்ளே போகணும். அது போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அவுட்புட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளியே வரும். ஸோ இந்த S5 அப்படின்ற அந்த எனேபிள் வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின் நம்பர் 17 இருக்கிற U கேட் அப்படின்னா அப்பர் மாஸ்ஃபெட்டில் கனெக்டில் இருக்கக்கூடிய கேட் சிக்னல். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த கேட்டில் கனெக்டில் இருக்கிறது அந்த L கேட்னா லோயர் கேட். இப்போ லோயர் மாஸ்ஃபெட்டில் கனெக்டில் இருக்கக்கூடிய இந்த கேட். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபேஸ் மூலமாக LXன்னு கொடுத்துருக்காங்க. LX அண்ட் ஃபேஸ் சுவிட்ச் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் தேவையான அளவுக்கு இந்த ஐசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ PWM அப்படின்ற பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு பல்ஸ் தான் இருக்கும். அந்த பல்ஸ் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் கேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ பின் நம்பர் 17 அப்பர் கேட்டில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பல்ஸானது என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் மாஸ்ஃபெட் ஆல்வேஸ் கனெக்டட் வித் CSR. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா CSRல என்ன பவர் இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும் பின் நம்பர் 5, 6, 7, 8ல். ஸோ அது பாட்டமில் வரும்போது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா பல்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு ஸ்டெப் டவுன் ஆகி கீழே வரும்போது நமக்கு 1.2 அப்படின்ற அளவுக்கு நமக்கு அது பல்ஸை வெளியே அவுட்புட்டாக கொடுக்கும். அதே பல்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்ன்ற லைனில் கனெக்டில் இருக்கிறதுனால ஸோ ஃபேஸ்லேயே அந்த பல்ஸ் இருக்கும். லோயர் மாஸ்ஃபெட்டோட ட்ரைன்லேயும் உங்களுக்கு அதே பல்ஸ் தான் இருக்கும். அந்த பல்ஸானது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காயிலோட இந்த இன்புட் வர வரும். இந்த 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா அந்த காயிலோட இன்புட். ஸோ இதுவரை நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த பல்ஸானது என்ன ஆகும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபீல்டு மூலமாக நமக்கு அவுட்புட்டாக வரும்போது பியூர் DC 1.2 வோல்ட்டாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட்டாக வெளியே வருது. ஸோ அவுட்புட்டாக வெளியே வர்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1.2 வோல்ட்டை அந்த வோல்ட்டை ஒரு ஜம்பர் பேட் இங்கே ஒரு ஜம்பர் பேட். ஸோ இந்த ஜம்பர் பேட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1.2 வோல்ட் DDR பவர், அதாவது டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லுவோம். DDR அப்படின்றது நாங்கள் DDRக்கு தான் அதை சப்ளையாக கொடுக்குறோம், உங்களோட ரேமுக்கு தான் சப்ளையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த காயில் பஸ்ஸரில் இருக்குது அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இந்த காயிலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த ஜம்பர் பேடை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் உங்களோட காயில் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு தாராளமாக நீங்கள் ஜம்பர் பேடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் வைப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த காயிலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேமோட வோல்டேஜ் வந்துடும். ஸோ பிரச்சனை அவுட்புட்டில் இருக்குது அப்படின்னா அவுட்புட்டில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜம்பர் பேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காயில் பக்கத்துலேயே தான் இருக்கும், எப்போவுமே எங்கேயும் தேட வேண்டாம். ஸோ நம்ம காயில் எங்கே பார்த்தோம் ஒரே நிமிஷம் அப்படின்னா அந்த காயிலை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா PL200 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தது நம்மளோட அந்த காயில். ஸோ பாட்டமில் இருக்குது. ஸோ இது நம்மளோட காயில் அண்ட் PJP202. PJPனா என்ன அர்த்தம் அப்படின்னா பவர் ஜம்பர் பேட். அப்போ அந்த பவர் ஜம்பர் பேடில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேமோட இந்த காயிலிருந்து வரக்கூடிய இந்த சப்ளை இங்கே தான் இருக்கும். இந்த பேடை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும் அண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும். ஸோ 2 பேடு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். இதை வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த காயிலில் உங்களோட ரேமோட பவர் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட் ஆயிரும். இன்கேஸ் இந்த காயிலில் பஸ்ஸர் அடிக்குது, அவுட்புட்டில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்கிற அவுட்புட்டில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா DC மிஷின் வச்சு ஷார்ட் கில் மெத்தட், அதாவது 1 வோல்ட் அண்ட் 1 ஆம்ஸை நீங்கள் DC மிஷினில் இன்ஜெக்ட் பண்ணி எனி காம்பனன்ட்ஸ் ஹீட் ஆகுதா அதை நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். நான் சொல்கிற பாயிண்ட் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு புரியும். ஷார்ட் கில் மெத்தட்னால் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐசியில் இருக்கக்கூடிய செகண்ட் எனேபிள். எதுக்காக செகண்ட் எனேபிள் உள்ளே வருது அப்படின்னா அந்த எனேபிள் ஆனது S3.
இந்த S5 அப்படின்றது ஆல்வேஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். S3 பார்த்திங்க அப்படின்னா சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். சஸ்பெண்டட் ஸ்டேட்டில் தான் நமக்குள்ளே வரும். ஆக்சுவலி இந்த ரேமோட அவுட்புட்டே நமக்கு வந்து சஸ்பெண்டட் பவராக தான் இருக்கும். அப்போ SIO SLP S3 ஹேஷ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, PCHல தான் இருக்குது அந்த சிக்னல் அப்படின்றது. ஸோ அந்த சிக்னல் மூலமாக நமக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்டாக எனேபிள் சிக்னல் உள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பின் நம்பர் 20 இருக்கிற VTT, அதாவது டெர்மினேஷன் வோல்டேஜ் அப்படின்னு கால் பண்ணுவோம். அந்த VTTயில் நமக்கு அவுட்புட் வோல்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா, உங்களோட ரேமோட half ஆஃப் த வோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது DDR4 1.2ன்றதுனால 0.6 வோல்ட். இன்கேஸ் DDR3 இருக்குது 1.5 வோல்ட்டாக இருக்குன்னா 0.75 வோல்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டாக இந்த இடத்துல டெர்மினேஷன் வோல்டேஜில் வெளியே வரும். எதுக்காக இந்த டெர்மினேஷன் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெர்மினேஷன் வோல்டேஜ் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய உங்களோட இந்த ரேமோட ஸ்லாட்டில் தான் கொடுப்பாங்க. அந்த சப்ளை இங்கே கொடுக்குறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எப்போ நீங்கள் உங்களோட ரேமை உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த டெர்மினேஷன் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த PCHக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அதாவது யூசர் உள்ளுக்குள்ளே ரேமை வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த PCH என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ப்ராசஸருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அதாவது ரேம் வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ ரேமோட பவர் ஓகே. இப்போது இந்த ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா, DRAM ரீசெட் அப்படின்ற ஒரு சிக்னலை இங்கே இருக்கக்கூடிய ரேம் ஸ்லாட்டுக்கு அனுப்புவோம். 2 ஸ்லாட்டுக்குமே நமக்கு அந்த சிக்னல் உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இந்த ரேம் இந்த PCH கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க இந்த ப்ராசஸர் கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிடும். அப்போது ஒரு ரேம் கனெக்டட் வித் CPU அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வோல்ட்டு அங்கே பாஸ் ஆகும்போது மட்டும்தான். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, DRAM ரீசெட் அப்படின்ற ஒரு சிக்னல் உங்களோட ரேமோட ஸ்லாட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் ஃபைனல். எப்போ அந்த DRAM ரீசெட் வருதோ அதுக்கப்புறம் உங்களோட ரேம் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசஸர் டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே. ஸோ நமக்கு டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களோட ரேம் செலக்ட் ஆகணும். ரேம் செலக்ட் ஆகலை அப்படின்னா டிஸ்பிளே வராது. இன்னும் சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, 2 ஸ்லாட் இருக்குது அப்படின்றதுக்காக சில ஓல்டு லேப்டாப்பாக இருக்கட்டும் நியூவாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த DDR3 DDR3L அப்படின்ற மாதிரி நமக்கு 2 ஸ்லாட்டை வந்து சொல்லுவோம் நம்ம. அது கொஞ்சம் ஓல்டு தான், ரொம்ப நியூ கிடையாது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்லாட்டில் DDR3யும் இன்னொரு ஸ்லாட்டில் DDR3Lலும் போட்டுருவாங்க. அது போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்ச் ஆகும் அண்ட் அதோட வோல்டேஜுமே சேஞ்ச் ஆகும்போது டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகாது. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரேம் ஸ்லாட்டில் ரெண்டுமே இன்செர்ட் ஆகுது இல்லையா, கரெக்டாக தானே இருக்குது, வேறு ரேம்னா என்னால் உள்ளே இன்செர்ட் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே கூட ஒன்றும் கிடையாது. DDR3 1.5 வோல்ட்டாகவும் DDR3L அப்படின்றது 1.35 வோல்ட்டாகவும் தான் நமக்கு இருக்கும். 2 ரேமுமே ஒரே மாதிரி ஸ்லாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ண முடியும். பட் 2 பேரும் ஒரே வோல்டேஜ் கிடையாது, ஒரே ஃப்ரீக்வன்சிலையும் அது இருக்காது. ஸோ வேறு மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகாது. ஸோ நம்ம எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ரேம் போடுறோம் அப்படின்னா 2 ரேமாக இருந்தால் ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சியாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்பீட்ஸை வந்து எப்போவுமே மாற்றி போடாதீங்க. ஒரே மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக ரேம் ரெகுலேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இப்போ இந்த ரேம் ரெகுலேட்டரில் ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, FB அப்படின்ற இந்த இடத்துல பின் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ஃபீட்பேக் வோல்ட்டு. இந்த ஃபீட்பேக் வோல்ட் உள்ளே வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரேம் ரெகுலேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, பின் நம்பர் 10ல் பவர் குட் அப்படின்ற ஒரு சிக்னலை அவுட்புட்டாக வெளியே அனுப்பிடும். எப்போது பவர் குட் அப்படின்றது இந்த ஐசியிலேருந்து வெளியே போகுதோ இந்த ஐசி 100% தன்னோட ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் ரேம் ரெகுலேட்டரில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கு முன்னால் பார்த்த நம்மளோட ரெகுலேட்டர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம், IO கண்ட்ரோலர் மூலமாக ஈஸியாக வர மாதிரி. ஸோ ரேம் ரெகுலேட்டர் அப்படின்னு வரும்போது நீங்கள் கம்பல்சரி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற சிக்னல்ஸும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் ஹப்னு சொல்லக்கூடிய அந்த PCHல இருந்தும் நமக்கு அவுட்புட் கம்பல்சரி வந்து நம்மளோட ரேம் ரெகுலேட்டர் ஆன் பண்ணணும். அண்ட் இந்த ஐசி எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஐசியோட சப்ளை இருக்கணும். அண்ட் இதோட LDO சொல்லக்கூடிய VDDP ஆர் LDO அண்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அதில் ப்ராப்பராக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெகுலேட்டர் ப்ராப்பராக ஆன் ஆகும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே தான். ஸோ கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா, எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன். எனி போர்ட் நீங்கள் முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் வச்சு மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளை சிப் லோல் பண்ணுறதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். வித்தவுட் ஸ்கிமேட்டிக் நமக்கு பிகினராக இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வித்தவுட் ஸ்கிமேட்டிக்கில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் முடிஞ்சளவு ஸ்கிமேட்டிக் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள்.
கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த மதர் போர்டோட ரேம் ரெகுலேட்டர். ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெகுலேட்டர்ஸை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்த மதர் போர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு மதர் போர்டில் எப்படி நம்ம ஒரு ரெகுலேட்டரையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.